த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாடாளுமன்ற தேர்தலையே கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் நடத்துங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முன் வச்சிருந்தாரு போன வாரம். இது இந்தியா முழுக்க பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பா எதிர்கட்சிகள் எங்க நம்ம இத்தனை வருஷமா ஏமாற்றப்பட்டு இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு மாறி இருக்கிறாங்க. யார் யாரு? மிக குறிப்பா உத்தரப்பிரதேசத்துடைய சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, இவங்க எல்லாரையும் விட மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே, அதே மாதிரி ஹரியானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நடந்த இந்த 3 மாநிலங்கள்ல தான் எதிர்கட்சிகள் படுதோல்வியை சந்திச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் இந்த 3 மாநிலங்கள்லயுமே பாஜக ஆட்சியை பிடிக்காது அப்படின்றது தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்த முடிவுகள் அப்படியே வேறு வகையா இருந்துச்சு. அதனாலதான் தேர்தல் ஆணையம் பாஜக கூட சேர்ந்து ஏதோ பண்றாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருந்தாங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு டெல்லியில கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல எதிர்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருந்தாங்க. இப்போ எனக்கு பின்னாடி தெரியக்கூடியது தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் கிளப். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நான் நேரில் வந்து நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் மிக முக்கியமான, மிக சுவாரஸ்யமான, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்திருந்தது. அதைத்தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலியாக நடத்தப்பட்டிருக்கு. அது சிஸ்டமேட்டிக்காக அலைன் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இவ்வளவு வாக்குகள் பதிவாகணும், இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட் தோக்கணும், இந்த தொகுதியில பாஜக இத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய குண்டை தூக்கி இன்னைக்கு எதிர்கட்சிகள் போட்டிருக்கிறாங்க. அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. Number 1, the special summary revision, the SSR, concluded in Bihar in January 2025 and continuous revision was done till June. That was the list that had been signed off by the Election Commission. Yesterday you tell us that out of 65 lakh deletions, 22 lakh were dead people who were not recorded. So what are you trying to tell us? That all the previous lists and the list on which the Lok Sabha elections 2024 were done were fraudulent, were incorrect? If that is indeed the case, then all of your election commissioners, your entire election commission, current and previous years, should be prosecuted, and this current Lok Sabha, which is based on fraudulent election lists, should be dissolved immediately. Because the credibility of the people's mandate and the legitimacy of this government is at stake. That's the first thing. தமிழ்நாட்டுக்கும் கண்டிப்பா எஸ்ஐஆர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நடக்கும். அது என்ன, எப்படி நம்ம எதிர்க்கிறோமா, எப்படி ஆதரிக்கிறோமா இருக்குமா? எப்படி நாம ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுவரை அவர்கள் பீகாரில் மேற்கொண்ட எந்த நடவடிக்கையும் நம்பிக்கை அளிப்பதாக இல்லை. தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு மாறாக 65 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த நாட்டில் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் இது மற்ற பகுதிகளுக்கு வருமானால், குறிப்பாக எதிர்கட்சியினுடைய வாக்குகள், ஆதரவான மக்கள், அவர்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது, நீங்கள் நீக்கிய வாக்காளர்களுடைய விவரங்கள், அதற்கான காரணங்கள், இவைகளை தந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று. ஆனால் அதற்கு முன்வராத தேர்தல் ஆணையம் மாறாக எங்களை குறை சொல்கிறது, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இது ஏற்புடையதல்ல. அவர்களுக்கு அரசியல் சட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சுயாட்சி அதிகாரத்தை தந்திருப்பதற்கு காரணமே எந்த தலையீடும் இல்லாமல் நேர்மையாக, சுதந்திரமாக, ஒரு சரியான முறையில் தேர்தலை நடத்திட வேண்டும். ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பதுதான் உயிர் நாடி. அதிலே மக்களுடைய வாக்குரிமைகளை பறிக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நாடாளுமன்ற தேர்தலே வந்து நடந்திருக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதையே ரீகன்சிடர் பண்ணணும், மீண்டும் தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் இப்போ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பல்வேறு பிரச்சனைகளை, குறைகளை ஆதாரபூர்வமாக விவரங்களோடு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே வைத்து விட்டார். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மாறாக குற்றஞ்சாட்டுகிற முறையில் தேர்தல் ஆணையம் பேசுவது விசித்திரமாகவும் புதுமையாகவும். சரி, எதுக்காக இதை வச்சிருக்காங்க? பீகார் மாநிலத்தில் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்ற
தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஆனாலும் கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். அதாவது பீகார் மாநிலத்துல இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. என்னன்னு சொல்லி 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 20 லட்சத்துக்கும் அதிகமானவங்க பீகார் மாநிலத்திலிருந்து வேற மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. நிறைய பேரால டாக்குமெண்ட்டுகள்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இதுக்காக கொடுத்திருந்த கால அவகாசம் வெறும் ஒரே ஒரு மாசம் தான். ஒரு மாசத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு 65 லட்சம் பேரை நீக்கியிருந்தாங்க. இந்த 65 லட்சம் பேரும் யாரு அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சவங்க. அப்போ 65 லட்சம் பேரு ஒரு பெரிய அமௌண்ட். அவங்க ஒரு முடிவுகளை, தேர்தல் முடிவுகளை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ல இருக்கக்கூடியவங்க. அப்படி 65 லட்சம் பேர் போலியானவங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கீங்கன்னா, அவங்க வாக்களிச்ச முந்தைய 2024 நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யறது தான் சரியானதா இருக்கும் அப்படின்ற ஒரு நியாயத்துக்கு தான் எதிர்க்கட்சிகள் இன்னைய தினம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய பீகார் மாநிலமாகட்டும், மேற்கு வங்க மாநிலம், தமிழ்நாடு மாதிரியான முக்கியமான மாநிலங்களுடைய தேர்தலையும் இதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படின்ற தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே இந்த எஸ்ஐஆர் முறையை நடைமுறைப்படுத்தி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க போறாங்க. அதனால நாங்க இனிமேல்ட்டு எங்கேயுமே எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு விட மாட்டோம். அப்படியே நடத்தினாலும் அதுக்கு நியாயமான காரணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட விமர்சனத்தை இன்னைக்கு சிவசேனா சார்பில் முன்வைக்கப்பட்டது. அதை மட்டுமே உதாரணமா பார்ப்போம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷீரடி தொகுதியில ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில ஒரு பொண்ணு வாக்களிக்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 22, 23 வயசு இருந்திருக்கு. அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க இல்லை, ஆனா வாக்களிக்க வந்திருக்காங்க. அப்போ சிவசேனாவை சேர்ந்த அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க கிட்ட நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு நான் காலேஜ்ல படிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. எந்த காலேஜ்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியல. சரி எந்த ஊருக்காரங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு மாநிலத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகளை கேட்டப்ப தேர்தல் ஆணையம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க அதை வீடியோவா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த வீடியோவை நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தோம், ஆனா முடிவெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாக்காளர் திருட்டு விஷயத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க, இது சம்பந்தமான அபிடவிட் எல்லாம் கொடுத்தாதான், அதாவது ராகுல் காந்தி அதுக்கான பிரமாண பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்தாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காங்க. நாங்க 18,000 அபிடவிட்டுகளை, அதாவது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கிட்ட இருந்து ஒரே ஒரு அபிடவிட் தான் கேட்டாங்க. ஆனா நாங்க 18,000 அபிடவிட்டுகளை பாண்டு பேப்பர்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தோம். ஆனா அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அதாவது தேர்தல் ஆணையம் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஒவ்வொரு வரிக்கு வரி பதிலளிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாங்க தொடர்ச்சியா கேள்வி எழுப்பிக்கிட்டோ இருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இதை எப்படி சமாளிக்க போறாங்க, குறிப்பா பாஜக இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா பாஜகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரான அனுராக் சிங் தாக்கூர் என்ன பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி சொன்ன மாதிரியே குற்றச்சாட்டை அமேதி தொகுதியை சுட்டிக்காட்டி முன் வச்சிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கிட்ட கேள்வி கேட்டுச்சு தவிர அனுராக் சிங் தாக்கூர்கிட்ட கேட்கல. அதையும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால பாஜக இதுல பதில் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் அது நெகட்டிவா போகும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போறாங்க, இதை அனைத்தையும் விட உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இன்னும் 2-3 நாட்கள்ல உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்க போகுது. அப்போ இது சம்பந்தமான அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம விரிவான வீடியோக்களா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனலே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை தமிழ் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.